மகாபெரிவாச்சரணம். நம்முடைய வாழ்வில் தினமும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று பார்க்கும் பொழுது புதிதாக ஏதோ யோசனைகள் தோன்றும். ஆனால் இதை எப்படி மாற்றி யோசித்தால் அழகாக இதற்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்கு இல்லையா? ஏனென்றால் அந்த மாற்றி யோசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு பெரிய செலவாக வர்றது கூட, ஒரு பெரிய பிரச்சனையை கூட சின்னதாக மாற்றி அழகாக நம்மளுக்கு கொண்டு போகிற மாதிரி செய்யும். இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய லாட்ஜ் ஒன்று இருக்குங்க. அது கொஞ்சம் பழசுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் லிஃப்ட்டு கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. அதனால அந்த லிஃப்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மெதுவாக தான் போகும். அப்போ அந்த லாட்ஜில் வர்றவங்க எல்லாருமே ஒரு புக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, கம்ப்ளைண்ட் புக்குன்னு வச்சுருப்பாங்க. அதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் எழுதுங்கன்னு. அப்போ அதில் அவங்க என்ன எழுதுவாங்க அப்படின்னா, உங்கள் லாட்ஜில் இருக்க இந்த லிஃப்ட் ரொம்ப மெதுவாக இருக்குது, அதை செஞ்சு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன அப்படின்னா, அந்த லாட்ஜ் நடத்துகிறவருக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது, இந்த லிஃப்ட்டை மாற்றுற அளவுக்கு வசதி கிடையாது, ஒரு சுமாரான வருமானம் தான் இருக்குது. அப்போ இதை மாற்றணும் அப்படின்னா நிறைய செலவாகும். என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் எல்லாரும் இதே தான் மாற்றி அதில் கம்ப்ளைண்ட்டில் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை மாற்றிடலாம், பழைய கடையில் போட்டுட்டு புதிய லிஃப்ட் மாற்றலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, எதுக்குங்க உங்களுக்கு தான் வசதி இல்லைன்னு சொன்னீங்க, இதே கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லாட்ஜில் ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருக்கார் இல்லையா, அந்த பையன் இதை பார்த்துட்டு, ஐயா எனக்கு ஒரு யோசனை இருக்குது, அதை ஒன்று சொல்கிறேன், அது பரவாயில்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன யோசனை சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன உடனே, ஐயா இந்த பழைய கடையிலையும் போட வேணாம், புது லிஃப்ட்டையும் வாங்க வேணாம், இதை கொஞ்சம் லேசாக வேறு மாதிரி மாற்றி அமைக்கலாம். அப்போ எல்லாருமே இந்த லிஃப்ட்டில் போகிறது ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, இது என்ன மாற்றினா என்ன பண்ணுனா வரும் அப்படின்ட்டு. அப்போ அந்த பையனுக்கு சொல்கிறான், ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே என்ன ஒரு குணம் இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய முகத்தையும் உருவத்தையும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குங்கய்யா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட லிஃப்ட்டில் ஆளுயர கண்ணாடியை வச்சிடலாம், சரியா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, லிஃப்ட்டில் எல்லாரும் வந்தவுடனே கண்ணாடியை பார்த்து தங்களோட அழகை சரிப்படுத்திக்குவாங்க. அப்படியே தங்களை பார்த்துட்டே வரப்போ அவங்களுக்கு லிஃப்ட் போகிற டைமே தெரியாது, மெதுவாக போகுதா வேகமாக போகுதா என்னன்னே மறந்தே போயிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறான். சாதாரண பையன்தானேன்னு அப்படின்னு அவர் நினச்சிருந்த அந்த யோசனையை சொல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும் போ அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணார், சரி சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா. சொன்ன உடனே அது அவர் என்ன நினச்சாரு, கண்டிப்பாக இது முடியும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு இதில் பெரிய செலவு கிடையாது இல்லையா. ஒரு யோசனை வருது அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படின்னா செஞ்சு பார்க்கலாம்னு நினைக்கக்கூடிய எண்ணம் உடையவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி அப்போ இது வைக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலையும் உயர்ந்த கண்ணாடி வாங்கி லிஃப்ட்டில் உள்ள பதிச்சிடுறாங்க. கொஞ்ச நாளில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த யோசனை நல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்துங்க. அது மட்டும் இல்லைங்க, அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட் வர்றதே குறைஞ்சி போச்சுங்க. யாருமே இந்த புக்கில் எழுதுறதே கிடையாது. என்னாச்சு, எல்லாருமே கண்ணாடியில் அடிக்கடி பார்த்துக்கிறாங்க. அந்த அழகாக இருக்கிறத சரி பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணிவிட்டு ஒரு தடவை இந்த பக்கம் திரும்பி பார்க்குறது அந்த பக்கம் திரும்பி பார்க்குறது இப்படியே செஞ்சுட்டே போகிறாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி போகும் பொழுது லிஃப்ட்டு மெதுவாக போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் கூட பரவாயில்லன்னு கூட தோணும், அப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை எவ்வளவு அழகாக தீர்த்தாங்க பார்த்தீங்க. இதுதான் மாற்றி யோசிக்கிறது. ஆக எதற்குமே அந்த ஸ்மார்ட்டாக யோசிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்மார்ட்டாக யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அழகாக நாம் ஜெயிக்க முடியும். மகாபெரிவாச்சரணம்.